வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் மார்கன் ஹவுசல் எழுதின த சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்தோட 5வது சாப்டர் என்னென்னு பார்க்கலாம். இந்த சாப்டரோட தலைப்பு கெட்டிங் வெல்தி வர்சஸ் ஸ்டேயிங் வெல்தி, அதாவது பணக்காரனாவது பணக்காரனாகவே நீடிப்பது அப்படின்னு சொல்லி மொழிபெயர்க்கலாம். இதில் முதல்ல ஜெஸ்ஸி லிவர்மோர் அப்படின்ற பங்குச்சந்தை ஸ்டாக் புரோக்கர் பற்றி சொல்கிறார். அவர் பிறந்தது 1877. அமெரிக்காவில் 1929 நடந்த கிரேட் டிப்ரெஷன் அன்றைக்கி மூணே நாளில் பங்குச்சந்தை 75% கீழே போயிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த 3 நாட்களில் பிளாக் மண்டே, பிளாக் டியூஸ்டே அண்ட் பிளாக் தர்ஸ்டேன்னு சொல்கிறாங்க. இது அக்டோபர் 1929 நடந்தது. அந்த ஸ்டாக் மார்க்கெட் கிராஷுக்கு அப்புறம் ஜெஸ்ஸி லிவர்மோர் 2 நாள் வீட்டுக்கே வரல. அந்த டைமில் நிறைய பேர் வால் ஸ்ட்ரீட்டை சேர்ந்தவங்க நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிட்ட செய்தியை ஜெஸ்ஸி லிவர்மோரோட மனைவி டாரத்தி கேள்விப்படுறாங்க. அப்போ இவரும் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. எப்படி தேடுறது, யார் வழியாக தேடுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்கும்போது 2 நாள் கழிச்சு அவர் திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாரு. அவர் மனைவி பயந்த அளவுக்கு அவர் எல்லாத்தையும் மார்க்கெட்டில் இழந்துடல. ஆனால் அவர் யாரும் நம்ப முடியாத அளவுக்கு அந்த கிராஷில் பணம் சம்பாதிச்சிட்டார். பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் ஒன் மேன்ஸ் மிஸ்ஃபார்ச்சூன் இஸ் அனதர் மேன்ஸ் ஃபார்ச்சூன். ஒருத்தர் தோக்கும்போது ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க. அந்த பெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படி இது சட்டப்படி அனுமதிக்கப்பட்ட ஒரு கேம்பிளிங் அப்படின்னு தான் சொல்லணும். அதை வச்சு அவர் மிகப்பெரிய பணம் ஈட்டிட்டார். அவர் ஈட்டின பணம் இன்றைக்கி மதிப்புக்கு $3 பில்லியன் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அந்த ஒரு நாளில் அவர் சம்பாதிச்சது. அட் த சேம் டைம் இன்னொரு மனிதர் காணாமல் போனார். அவரை பற்றியும் மார்கன் ஹவுசல் சொல்கிறாரு. அவரோட பேர் என்ன அப்படின்னா ஆப்ரஹாம் ஜெர்மான்ஸ்கி. அவர் பங்குச்சந்தைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய பணக்காரர், ரியல் எஸ்டேட் துறைகளில் இருந்தவர், மல்டி மில்லியனர் தான். அவரும் அவர் காணாமல் போனவர் திரும்ப கிடைக்கவே இல்லை. ஆனால் அவரோடது அவர் அன்று நிறைய இழந்துட்டார், பங்குச்சந்தையில் இழந்து சுத்தமாக காணாமல் போயிட்டார். அப்போ இவங்க 2 பேர் கதையை சொல்லிவிட்டு மார்கன் ஹவுசல் கெட்டிங் வெல்த்தியும் ஸ்டேயிங் வெல்த்தியும் வர்சஸ் ஸ்டேயிங் வெல்த்தின்னு சொல்கிறார். அதாவது பணக்காரன் ஆகலாம், அதை தக்க வச்சுக்கிறது கஷ்டம். ஆப்ரஹாம் ஜெர்மான்ஸ்கி ஆல்ரெடி பணக்காரராக தான் இருந்தார். அவரோட தொழிலில் தொடர்ந்து ஈடுபட்டிருந்தால் அப்படியே இருந்திருக்கலாம். அவர் மேலும் அதிக பணக்காரனாக முயற்சி பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இருந்ததை இழந்து காணாமல் போயிட்டார். இதுக்கப்புறம் ஜெஸ்ஸி லிவர்மோர் பற்றி மேலதிகமாக சொல்கிறாரு. ஜெஸ்ஸி லிவர்மோர் இந்த வெற்றியில் கொஞ்சம் தலைக்கணம் பிடிச்சவர் ஆகிட்டார். கிரேட் டிப்ரெஷன்லேயே நான் ஜெயிச்சிட்டேன், என்னால் தொடர்ந்து ஜெயிக்க முடியாதா என்னன்ற ஒரு மெதப்பில் அவர் தொடர்ந்து பெட்டு கட்டி நிறைய இழந்து கடைசியாக தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேரும் அவங்களுக்கு இருந்த திறமையை பயன்படுத்தி பணம் ஈட்டுனாங்க. ஆனால் 2 பேர்லையும் தக்க வச்சுக்கணும் முடியல. இந்த இடத்துல தான் நம்ம அவர் இன்ட்ரொடக்ஷன்லேயே சொன்ன 2 உதாரணங்களை நினச்சி பார்க்கணும். ஒன்று ரொனால்டு ஜேம்ஸ் ரீட், இன்னொருத்தர் ஒரு பங்குச்சந்தை ஸ்டாக் புரோக்கராக இருந்த ரிச்சர்ட் ஃபஸ்கோனே அப்படின்றோம். அந்த 2 பேரில் ரொனால்டு ஜேம்ஸ் ரீடு தான் தக்க வச்சுக்கிட்டாரு. ஃபஸ்கோனே எல்லாத்தையும் இழந்துட்டார். இதை வெறும் லக்குன்னு மட்டும் சொல்ல முடியாது, இல்லை மிஸ்ஃபார்ச்சூன்னு சொல்ல முடியாது. நீங்கள் பேராசைப்படாமல் இருக்கணும் அப்படின்றதான் முதல்ல உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு தகுதி இல்லை ஒரு குணம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் உலகம் இன்று வியந்து பார்க்கும் வாரன் பஃபட் அண்ட் சார்லி மங்கர் கூட 3வதாக ஒரு நண்பர் இருந்தாருன்னு அவரோட கதையை சொல்கிறார். அவரோட பேர் ரிக் குவெரின். இந்த 3 பேரில் வாரன் பஃபட் இன்னும் உயிரோடு இருக்கார். ரிக் குவெரின் என்ன ஆனார்னு தெரியல. சார்லி மங்கர் ரொம்ப சமீபத்தில் தான் இறந்து போனார். வாரன் பஃபட்டுக்கிட்ட கேட்கும்போது 3 பேரும் ஒன்றா தான் இருந்தீங்க, ஒன்றா தான் தொழில் பண்ணீங்க, என்னாச்சு ரிக் குவெரினுக்கு என்னாச்சுன்னு கேட்கும்போது, சார்லிக்கும் எனக்கும் நல்லா தெரியும், நாங்கள் மிகப்பெரிய பணக்காரங்களாவோன்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கு அவசரப்படலை. நாங்கள் என்ன செய்கிறோமோ அதை நிதானமாக தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தோம். ஆனால் ரிக் குவெரின் ரொம்ப வேகமாக பணக்காரன் ஆகணும்னு நினச்சாரு. அதனால் தவறான பொசிஷன்ஸ் எடுத்தார். பங்குச்சந்தையில் தவறான டைமில் பெட்டு கட்டி இன்வெஸ்ட் பண்ணி நிறைய தோத்துட்டார். அவரை பை அவுட் பண்ணதே நான் தான் சொல்கிறார். அவரோட பெர்க்ஷயர் ஹாத்தவேல அந்த ஸ்டாக்ஸை ரிக் குவெரின்ட்டு வாரன் பஃபட் தான் கடைசியாக வாங்கி தான் அவரை பை அவுட் பண்ணுறாரு. அப்போ இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு எப்படி வாழணும் அப்படின்றதுக்கு ஒரு 4 பாயிண்ட்ஸை மார்கன் ஹவுசல் சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னா, இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு மிக அதிகமாக ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்காம இருக்கிறத தக்க வச்சுக்கிட்டு அது காம்பவுண்ட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணணும்னு சொல்கிறார். பாயிண்ட் நம்பர் 1. 2வது என்ன அப்படின்னா, தொடர்ந்து திட்டமிடணும். ஆனால் நாம் போட்ட திட்டம் அந்த திட்டத்தின்படி நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறார்.
மேன் ப்ரொப்போசஸ் காட் டிஸ்போசஸ் தான். இந்த பங்குச்சந்தை முதலீடு பற்றி பேசுகிறவங்க முதல்ல சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னா, அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களுக்கு தேவைப்படாத பணத்தையே வந்து பங்குச்சந்தையில் போடுங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தேவைப்படுற பணத்தை என்றைக்குமே வந்து நீங்கள் பங்குச்சந்தையில் போடக்கூடாது. டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை டிஸ்கிரிஷ்னரி ஸ்பெண்டிங்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எக்ஸஸ் பணம். நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் வந்து கூட ஒரு வாட்ச் வாங்குறதோ இல்லை கூட ஒரு ஷூ வாங்குறதோ அந்த மாதிரி காசு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த காசுக்கு அந்த பொருளை வாங்காமல் பங்குச்சந்தையில் போடுங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுதான் அவர் சொல்கிறார். மார்ஜின் ஆஃப் சேஃப்டியோட எப்பயும் இருக்கணும். உங்களுக்கு தேவைப்படுற பணத்தை வச்சு நீங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. 3வது பாயிண்ட் என்னென்னா, கொஞ்சம் ஒரு பேரனாய்ட் பர்சனாலிட்டி இருக்கணுன்றார். எனக்கு தெரியாதா அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் வந்து உங்களை மூழ்கடிச்சிரும்னு சொல்கிறார். ஜெஸ்ஸி லிவர்மோர் கேஸில் நடந்த மாதிரி, இல்லை ரிக் வெரின் கேஸில் நடந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அதீத தன்னம்பிக்கை. எனக்கு தெரியாது, நான் பார்க்காததா அப்படின்ற மாதிரி. இந்த மார்க்கெட்டுன்றது வந்து ஒரு தனிநபர் முடிவு பண்ணுறதில்ல, அதில் ஈடுபடக்கூடிய அத்தனை பேரும் சேர்ந்து முடிவு பண்ணுறது. அப்போ எந்த பக்கம் யார் இழுப்பான்னு சொல்லி தெரியாது. எப்படி மாறும் அப்படின்றத நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் அமெரிக்காவில் தான் இருக்குது. அத்தனை அறிவுத்துறையிலையும் மிகச்சிறந்தவங்க அங்கே இருக்காங்க. ஆனால் அவங்களால எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியறதில்ல. எதையுமே வந்து சொல்ல முடியல. மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமான்னு ஒவ்வொரு வருஷத்துலேயும் சொல்லக்கூடிய அத்தனை யூகங்களும் தப்பாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் பயத்தோடையே இருக்கணும்னு சொல்கிறார். அதீத தன்னம்பிக்கை ஆபத்து அப்படின்னு சொல்கிறாரு. பாயிண்ட் நம்பர் 3 அது. 4 பாயிண்ட் சொன்னேன், சாரி 3. இந்த 3 பாயிண்ட் தான். அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுறாரு. கடந்த 170 வருஷத்தில் அமெரிக்காவில் நடந்த விஷயங்களை வந்து கீ ஈவெண்ட்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறாரு. அதில் வந்து கிட்டத்தட்ட 13 லட்சம் அமெரிக்கர்கள் வந்து வெவ்வேறு போரில் இறந்து போயிருக்காங்க. இந்த 170 வருடங்களில் உருவாக்கப்பட்ட 99.9% கம்பெனிஸ் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட பிஸ்னஸில் இல்லை. இப்போ நீங்கள் இன்றைக்கி டாப் 500 கம்பெனிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாலே 2000க்கு முன்னாடி இருந்த டாப் 500 கம்பெனிஸில் பாதிக்கு மேலே இன்றைக்கி உள்ளதில் இருக்காது. இதில் டாப் 25 எடுத்து பார்த்தீங்கன்னா 1 கூட இருக்காது. அப்புறம் வந்து இதில் இந்த 170 வருடங்களில் 4 அமெரிக்க ஜனாதிபதிகள் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அமெரிக்காவில் வந்து 48 வருடங்களில் 33 ரெசெஷன்ஸ் வந்திருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் வந்து 10% அப்படின்றது வந்து 10% கீழே போகிறது அப்படின்றது 102 தடவை நடந்திருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ இதெல்லாம் தாண்டி 170 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையும் இன்றைக்கி இருந்த வாழ்க்கையும் கம்பேர் பண்ணால் இன்றைக்கி பல மடங்கு சிறந்த வாழ்க்கையை தான் மக்கள் வாழ்கிறாங்க. அதனால் இட் டேக்ஸ் டைம் அப்படின்றார். அதே அகைன் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் தான் இங்கேயும் கிட்டத்தட்ட அதை தான் ரிப்பீட் பண்ணுறாரு. நிதானமாக பொறுமையாக இருக்கணும். ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்து பணம் சம்பாதிப்பது, அதை தக்க வைப்பது, சேமிப்பது, முதலீடு செய்வது, இதில் வந்து நிதானம் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ நேரம் இதை பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. அடுத்த சாப்டரில் பார்க்கலாம். தேங்க்யூ.